லட்சுமி எடுத்து சொல்லுடி. என்னன்னு யோசிக்கிறீங்க? நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு போனா எனக்கு பழைய மரியாதை கிடைக்குமா? இல்ல அந்த அபிராமி தான் என்ன மதிப்பாளா? என்னக்கா சொல்ற? உன்னை அந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லி யாராவது சொன்னாங்களா? இல்லையே, நீயே தானே வந்த. அதுவும் யார் வீட்டுக்கு வந்த? சொந்த தம்பி வீட்டுக்கு வந்த. இப்போ நீயா அந்த வீட்டுக்கு போற? இல்லையே, மாமா உன்னை வர சொல்லி கெஞ்சோ கெஞ்சோன்னு போன்ல இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தத நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. அந்த வீட்டுக்கு போறது உனக்காக மட்டும் இல்லக்கா, உன் புருஷனையும் பிள்ளையும் காப்பாத்த. அது ரொம்ப முக்கியம். நான் உன்னை அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ மாமா கிட்ட கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துரு. இது வரைக்கும் நடந்த போராட்டத்தை விட இப்ப நடக்க போற போராட்டம் தான்க்கா ரொம்ப முக்கியமானது. அதனாலதான்க்கா சொல்றேன். ஆமா நீ, உங்க தம்பி சொல்றது சரிதான். நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பாரமும் இல்ல. எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த நேரத்துல உங்க வீட்டுல தான் இருக்கணும். போலாம்பா. லட்சுமி, அக்காவோட துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. பரவாயில்லடி, நீயும் சூப்பரா தான் நடிக்கிற. நல்ல எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்தியே. சரி, நம்ம நடிப்பு அப்படி சொல்லவே நீ இல்லையே. எங்க மாட்டிக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. பொறாமப்படாதடி. ஆமா ஆமா. வாங்க ஷாம் சார். என்ன குமார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வீட்ல யாரும் இல்லையா குமார்? இல்ல சார், எல்லாரும் பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஆஹா. குமார் சார், வீட்ல வேற யாரும் இருக்காங்களா? இல்லைங்களே சார். ஓ, இங்க இல்லையா? அப்போ ஒருவேளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருப்பாங்களோ? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல குமார், குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? அதெல்லாம் இது வேண்டாம். ஆமா குமார், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? தெரியலங்களே சார். மூர்த்திங்கிற பேர்ல யாரோ இங்க வந்தாங்களா? இல்லையே சார். ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். சரி, நான் வரேன். சார், ஐயா வந்தா ஏதாவது சொல்லணுங்களா? நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஆண்டி. ஷியாம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ஷியாம், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். உன் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டா, வா உள்ள வா. வரேன் ஆண்டி. என்னடா ரொம்ப நாள் ஆளே காணோம்? திடீர்னு வந்திருக்க? இல்ல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். சரி, உங்களையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சரி, உள்ள வா, உட்காந்து பேசலாம். இல்ல அங்கிள், முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எப்படியும் நீங்க டயர்டா இருப்பீங்க. சாயங்காலமா வரேனே. என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம? நான் வரேன் கௌதம். சரிடா, பாய். கௌதம், இந்த ஷாம் பையன் இங்க சும்மா வந்த மாதிரி எனக்கு தோணல. என்னடா சொல்றீங்க? சொல்றேன். குமார், குமார் சார், இந்த ஷாம் எப்ப வந்தான்? இப்பதான் சார் வந்தாரு. உன்கிட்ட என்னையா கேட்டா? நீங்களும் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாரு. வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டாரு.
தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்புறம் மூர்த்தின்னு யாராவது வந்தாரான்னு கேட்டாரு. அதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். போ. சரி சார். சொன்னேன்ல, நான் நினைச்ச மாதிரி அந்த பைய நமக்கே வேவு பார்க்கறான்டா. மூர்த்தியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறோங்கிற விஷயத்த தப்பி தவிர கூட அவங்ககிட்ட வளராத. அதெல்லாம் ஓகே டேட். நீங்க இந்த மூர்த்தி வச்சு பண்ணிருக்க எல்லா பிளானையும் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. ஏன்னா அவன் பாட்டிலா குடிச்சிட்டு இருக்கதை பார்த்தா அவன் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால சொன்னேன். குட் பாயிண்ட், நான் பாத்துக்கிறேன். ஓகே டேட். முறுக்கிக்கிட்டு போன கிழவி திரும்பி வந்துட்டாளா? வரட்டும் வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, என்னாச்சு? அப்பா, அம்மா வந்திருக்காங்கப்பா. அம்மாவா? மாமா கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ள வாமா, வாமா, வாங்க மாமா. அபிராமி, மாமா, அத்தை வந்துட்டாமா? வாமா, வாமா அண்ணா, வாங்க மாமா. அத்தை வாங்க அத்தை. நீங்க இல்லாம நம்ம வீடே வீடு மாதிரி இல்ல. மாமா மட்டும் சம்மதம் சொன்னாருன்னா நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுப்பேன். அம்மா வா. வா பலா, வா உட்கார். வாங்கம்மா. நல்லா இருக்கியா? அப்புறம் பாலா, லட்சுமி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நான் என்னப்பா பண்றேன், எல்லாம் ஆண்டவன் நடத்துறான். அப்புறம் அர்ஜுன் வீட்டுக்கு போனியா? போல மாமா, ஆனா அவங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது போதும்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருந்தாலே பெருசு. மாமா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். தெரியும்ல, சக்கரை கம்மியா. தெரியும். கார்த்திக் பேக் கொடு. ஆபீஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல மாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? பரவாயில்லப்பா, நத்திங் டு வரி. மாமா, அப்ப நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். வரேன்ப்பா. எப்படி மாமா இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நம்ம பேச்சு கேட்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சுப்பா. இப்ப நாம தான் அது பேச்ச கேட்கணும். இப்ப யாருமே நம்ம பேச்ச கேட்கறது இல்ல. அக்காவால ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல மாமா. எப்பவும் உங்களை பத்தின பேச்சுதான். ஏதோ கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டாங்களே தவிர எப்பவும் உங்க நினப்பு தான் மாமா. நான் ஒன்னும் அவளை போய் சொல்லியே. அன்பை யார்கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோமோ அவங்க கிட்ட தான் நம்ம கோபமும் அதிகமா வரும்.
கார்த்திக் கூட அக்காவை வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அக்கா பிடிவாதமா நீங்க வந்து கூப்பிட்டா தான் வருவேன்ட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம நீங்க போன் பண்ற மாதிரி நானே போன் பண்ணி பேசி ஒரு வழியா செட்டப் பண்ணி தான் மாமா அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க காட்டி கொடுக்காம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க மாமா. மாமா, அக்காவுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அப்படியே அவங்க தப்பு பண்ணதா நீங்க நினைச்சா அவங்கள கண்டிங்க. நீங்க பெரியவங்க, நாங்கெல்லாம் தப்பு பண்ணா நீங்க தானே மாமா கண்டிக்கணும். எங்களை கண்டிங்க மாமா, ஆனா தண்டிச்சிடாதீங்க மாமா. அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லப்பா. இப்ப நீ அவளை கூப்பிட்டு வந்துட்ட, என் மனபாரமே இறங்கின மாதிரி இருக்குப்பா. உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு புரியல பாலா. மாமா, காஃபி. மாமா, அத்தை நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம வீடே ஒரு கலையா இருக்கு இல்ல மாமா? இவ்வளவு போய் மாமா நம்புறாரு. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. இருப்பா, சாப்பிட்டு போலாம். இல்ல மாமா, இன்னொரு நாள் வரேன். அக்கா எங்க இருக்காங்க? அவங்க பூஜை ரூம்ல இருக்காங்க. சரி. வேணா கூப்பிட்டுமா? நானே போய் பாத்துக்கிறேன். வரேன் மாமா. அக்கா நான் வரேன்க்கா. இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. பரவாயில்லக்கா, எனக்கு இந்த மாமா பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. போன்ல என்ன உருகினார் தெரியுமா அவரு? எப்படியாவது உங்க அக்காவை இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறா பாலா அப்படின்னு கெஞ்சன் கெஞ்சினார். அதுக்கப்புறம் தானே ஒரு வழியா உன்னை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ வீட்டுக்கு வரச்ச வா ராஜேஸ்வரி அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டா அந்த ஆளுக்கு என்ன வாய் வந்துருமா என்ன? இன்னும் ஈகோ குறையலக்கா மாமாவுக்கு. ஆனா அதுக்காக நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, தைரியமா இரு. ஏன் வந்தேன்னு கேட்கலையே, அதுவே போதும். இத பார்க்கா, இனிமேதான் நீ ஜாகிரதையா இருக்கணும். எதுக்கும் கோவப்படாது. உன்னையும் மாமாவையும் பிரிக்க இடம் கொடுத்துறாதுக்கா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வரேன்க்கா. நான் கிளம்புறேன் மாமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல மாமா? கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்க மாமா. சரிப்பா. உடம்ப பாத்துக்குங்க. அப்படியே அக்காவையும் கொஞ்சம் நல்லா பாத்துங்க மாமா. நீங்க கவலைப்படவே வேணாம், அத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம நானே என் பையன் அர்ஜுன் இருக்கோம்னா அது காரணமே நீதானே அபிராமி. நீ நிச்சயமா பாத்துக்குவ, எங்களுக்கு தெரியும். வரேன் வரேன் மாமா. ரைட்பா. அபிராமி, அத்தை சாப்பிட்டாளா கழுமா? இல்லைன்னா சாப்பிட்டு சொல்லு. சரி மாமா. என்ன போனது அப்படி நிரந்தரமா போயிடும்னு பார்த்தா திரும்பி வந்து நிக்குது. வந்தது மட்டும் நிறுத்துறமா? அதான் சொல்லிட்டு போறாரு, நான் பார்த்துப்பேன்ற நம்பிக்கை. நீ நல்லா பார்த்துப்ப. ஹாய் தினேஷ். ஹாய் திவ்யா. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹோர்டிங் கான்ட்ராக்ட் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. பட் நாம யாருக்கு அலோகேட் பண்ணுறோங்கிறது தான் இப்போ பிரச்சனையே.
இந்த கான்ட்ராக்ட்ல நமக்கு அட்லீஸ்ட் 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். நீங்க சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியுது தினேஷ். போன தடவை மாதிரி இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காது. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த தடவை நான் கண்டிப்பா லாபம் சம்பாதிச்சு கொடுப்பேன். ஐ ப்ராமிஸ். நான் உன்னை நம்புறேன் திவ்யா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தினேஷ். கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். என்னோட நன்றியை காமிக்க கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். கீப் கோயிங். ம். அத்தை, நீங்க இவ்வளவு நாள் எப்படி உங்க தம்பி வீட்ல இருந்தீங்க? ஏமா? இல்ல, இந்த மாதிரி வசதி எல்லாம் அங்க இல்லையே, அதான் கேட்டேன். தம்பி வீடு தானே, பொண்ணை வேற கொடுத்திருக்கேன். தூரத்து சொந்தத்துல நான் ஒண்ணும் போய் ஒட்டிக்கல. அது மட்டும் இல்ல, அவங்க வசதியா இல்லைன்னாலும் மனசளவுல அவங்க நம்மளை விட பணக்காரங்க. அம்மா, கொஞ்சம் குடிக்க வெந்நீர் கொண்டாமா. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்கம்மா. என்னம்மா பதிலே காணா? யாராவது கிச்சன்ல இருக்கீங்களா இல்லையா? நான் எங்க டென்ஷன் ஆறேன். சில பேர் என்ன டென்ஷன் பண்றாங்க. எனக்கு பிடிக்காத செய்யறதே சில பேருக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் வெந்நீர் கொண்டாங்கம்மா. இதோ வெந்நீர் வருது. போட்டு இரு. கிளவி நல்லா பாட்டு போகுது.